இந்த நாளிலும் கூட இறை மக்கள் ஞாயிறாக கொண்டாட நாம் எல்லாரும் இன்றைக்கி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இறை மக்களாகிய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் சிந்திக்க இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் இன்னைக்கு என்ன நம்மளோடு பேச விரும்புகிறார் என்பதை நாம் உணர கொஞ்ச நேரம் நாம் ஜெபத்திலே அவரோடு நாம் தரித்திருக்கிறோம். கண்டுன்னை அழைத்தவர் கரமனைப்பார், உன்னை கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், உன்னை கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் அவருனக்களித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். அதை ஒன்றொன்றாக எண்ணிப்பார், அதை ஒன்றொன்றாக எண்ணிப்பார். காப்பார், காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த அருமையான காலை விளக்காக உமக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலையும் கூட ராஜா, பக்தன் பாடினது போல ராஜா, ஆண்டவரே, நீர் எங்களை எவ்வளவாய் நீர் நடத்தி வந்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நாங்கள் நினைத்தால் அது எண்ணக்கூடாதபடியாக நீர் எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறீர். உமக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம். ஆனாலும் ராஜா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே இன்னைக்கு காலையில் என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை எந்த வழியிலே நீர் வழி நடத்த விரும்புகிறீர், எவ்விதமாய் நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் என்பதை உணர நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எங்களை நீர் வழி நடத்தியறலாம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஒருத்தர் கூட வெறுமையாக இன்னைக்கு போகக்கூடாது. என் தேவனாகிய கர்த்தர் தாமே பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீர் பேசி அவர்களை அனுப்பும்படியாக நான் செபிக்கிறேன். அடியேனை மறைத்து கொள்ளும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பரம்பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலும் கூட நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மிகவும் எல்லாரும் விரும்பும் ஒரு தலைப்பு, மிகவும் பேசப்படத்தக்க ஒரு தலைப்பு, அதாவது ஆசீர்வாதம். நம்ம எப்பவுமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆனாலும் சரி, பிற மதஸ்தாரருடைய வாழ்க்கை ஆனாலும் சரி, ஆசீர்வாதத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கறது உண்டு. ஏனென்றால் நம்ம இன்றைக்கி காலையில் வந்தாலும் நம்ம இன்றைக்கி ஆராதனைக்கு போவோம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து அனுப்புவார் என்கிற அந்த விசுவாசத்தோடு தான் நாம் வருவோம். இந்த ஆசீர்வாதத்துக்கு அர்த்தம் என்ன? நீங்கள் நம்ம டிக்ஷனரியை ஓப்பன் பண்ணால் இட் சேஸ் இட்ஸ் காட்ஸ் ஃபேவர், அதாவது கர்த்தருடைய தயவு,
அது எவ்விதத்திலே அது ரிவீல் ஆகும்னா, சில விதத்திலே நாம் சொல்லும்போது மெனி a டைம்ஸ் ஆசீர்வாதத்தை ப்ராஸ்பரிட்டி கூட நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதாவது செழிப்புனா ஆசீர்வாதம் என்று சொல்வார்கள். நிறைய நேரம் ப்ரொடெக்ஷன், சில நேரம் ப்ரொடெக்ஷன், நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதன்படி ஆசீர்வாதத்தை நம்ம அலைன் பண்ணுகிறது உண்டு. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், கர்த்தருடைய ஒரு மனிதன், அவர் இவ்வாறு சொன்னார், எனிதிங் இஸ் a blessing that makes us pray. அப்படின்னா ஒரு காரியத்தை குறித்து நாம் ஆண்டவரிடத்தில் மண்டாட தூண்டப்படும் போது அந்த காரியம் ஆசீர்வாதம் என்று சொல்லி சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் கூறியிருக்கிறார். ஆனால் நம்மளுக்கு எப்படியாக உலக பிரகாரம் பேசினாலும் வேதம் என்ன சொல்லுகிறது அதுதான் முக்கியம். நம் வேதத்தின்படி தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துவோம். இந்த காலகட்டத்தில் நம்ம கிறிஸ்தவ மக்களே கூட வித்தியாசமான ஆலயத்துக்கு நாம் செல்ல விரும்புவோம், வித்தியாசமான மெசேஜை கேட்க நாம் விரும்புவோம். ஒரு கூட்டமான மக்கள் என்ன சொல்வார்கள் என்றால் ப்ராஸ்பரிட்டி மெசேஜ், அதாவது எனக்கு என்ன கிடைக்கும், நான் இவர்களுடைய மெசேஜை கேட்கும்போது எனக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அவங்க அதை நோக்கி போகிறார்கள். ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இப்படியான ஆலயத்தை தேடுவார்கள். நீதி, நியாயம், ஒழுக்கம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், நான் இத்தனை மணிக்கு போவேன், இத்தனை மணிக்கு வருவேன், பாடல் இருக்கணும், ஜெபம் இருக்கணும், மெசேஜ் இருக்கணும். இப்படியாக ஒரு விதமான மக்கள் இருக்கிறார்கள். இன்னொரு விதமான மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் பழைய ஏற்பாட்டை டச்சே பண்ண மாட்டாங்க. they will only go with நியூ டெஸ்டமெண்ட். அதாவது நியூ டெஸ்டமெண்ட் என்றால் இயேசு கிறிஸ்து, எல்லாம் கிருபையை பற்றி பேசுவார்கள். கர்த்தருடைய கிருபை இருந்தால் போதும், நான் எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. ஆனால் வேதம் அப்படி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறதில்லை. இன்னொரு காரியம் மக்களால் நாம் பேசப்படும். யார்கிட்ட கேட்டாலும் ஆசீர்வாதம்னா என்னன்னு நீங்கள் சொன்னால், அவன் நல்லா இருக்கிறான், அவன் பணக்காரன், அப்போ அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி சிலர் சொல்வார்கள். சிலர் சொல்வார்கள் அவங்க குடும்பத்தில் எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க, படிப்பு அதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்வார்கள். சிலர் சொல்லுவாங்க அவங்க வீட்டில் எல்லாரும் பவரில் இருக்கிறாங்க, there is somebody in MP, MLA, கார்பரேட்டர், வாட் எவர் மேபி, அதை ஆசீர்வாதம் என்று சொல்வார்கள். வேதாகமும் அதையும் ஆசீர்வாதம் என்று சொல்லவில்லை. நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். எப்பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கினார் அல்லவா, அந்த 1ஆம் அதிகாரத்தை நாம் படிப்போம் என்றால் வசனம் 27 என்ன சொல்லுகிறது என்றால், இது 6வது நாளின் படைப்பு. 1, 2, 3 6வது நாளில் ஆண்டவர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். 2 நேரம் சொல்லுகிறார், தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அவனை ஆணும் பெண்ணுமாக அவர் சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளு என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ ஆசீர்வாதத்தை தேடி நம்ம எங்கேயும் போனி தேவையில்லை. முதலாவது ஆசீர்வாதம் நம்மளுக்கு என்ன தெரியுமா? ஆண்டவர் அவருடைய சாயலாக நம்மளை படைத்தாராம். இன்னைக்கு ஆண்டவர் எந்த இதுலேயும் நம்மளை படைச்சிருக்கலாம், ஆனால் அவருடைய சாயலாக இன் ஹிஸ் ஓன் இமேஜ் ஹி ஹஸ் கிரியேட்டட் அஸ். அப்போது நம்ம எவ்வளவு விசேஷித்த உள்ளவர்கள் பாருங்கள், எத்தனை விசேஷம் நம்மளுக்குள்ளே இருக்கிறது. அவரை மாதிரியே நம்மளை படைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம விசேஷித்தவர்கள், நம்மளை ஆசீர்வதிக்கப்பட்டவர். அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், நான் 5 நாளும் நான் ஒவ்வொன்றாக நான் கிரியேட் பண்ண ஒவ்வொரு காரியத்தையும் உனக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வசனம் அதான் சொல்லுகிறது. நீ இதை ஆண்டு கொள்ளும்படியாக உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நம்மளுக்கு கீழ்ப்படுத்தி இருக்காராம். அப்போ உங்களை ஆசீர்வதித்து அவர் வச்சிருக்கிறாரு. யாருமே நம்ம சொல்ல முடியாது, எல்லாம் நம்மளுடையது தான். ஆனால் நம்ம தான் போய் அதை பெற்றுக்கொள்ளணும். நம்ம பெற்றுக்கொண்டா அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு, நம்ம அதை விசுவாசிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு. நீ விசுவாசிக்காவிட்டால் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆனால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலுகி பெருகி நீ எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளு நீ சொல்லி தான் உனக்கு வசனத்தில் அவர் போதித்திருக்கிறார். சரி, இன்னொரு காரியத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக
நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அவர் நம்மளை எப்போ தெரிந்து கொண்டாராம்? உலகம் தோற்றத்திற்கு முன்பே நம்மளை தெரிந்து கொண்டாராம். அப்போ நம்ம we are all chosen people, நம்மளாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை சொல்லுகிறார். அதை தான் நான் இன்னைக்கு மெசேஜில் அந்த வசனத்தை சொல்லும்போது, அதாவது யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அப்படியாக தான் சொல்லுகிறது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் எப்போ நம்மளை தெரிந்து கொண்டாரா? அந்த உலகம் தோன்றதுக்கு முன்னே அவர் நம்மளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம யாரும் கவலைப்படன்னு தேவையில்லை. we are all blessed. நம்ம எப்படி பிளஸ் பண்ணியிருக்காரா? அவர் இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்பதாகவே இந்த இடத்துல கிறிஸ்டோபர் இருப்பான்னு சொல்லி அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்களும் உங்களை சொல்லணும், நான் இந்த இடத்துல இருப்பேன் என்னி ஆண்டவர் அன்னைக்கே உலகம் தோன்றதுக்கு முன்னே அவர் அறிந்திருந்திருக்கிறார். அப்படியாக நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். எவ்வளோ மெயின்மை உள்ள கடவுளை நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்க, ஜீவனுள்ள தேவன். we are all blessed. நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும். நம்ம நிறைய நேரம் நம்மளுக்கு இருக்க ஆசீர்வாதத்தை நம்ம எண்ணாது இருக்கிறோம், நம்ம அதுக்கு வேல்யூ கொடுக்காது இருக்கிறோம், நம்ம இல்லாத ஆசீர்வாதத்திற்கு நேராக நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கிருபையாக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நீங்கள் இந்த ஆலயத்தில் இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா அவர் தெரிந்து கொள்ளப்பட்டியால் நம்ம இங்கே இருக்கிறோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி பிக் பிளெஸ்ஸிங். நம்ம அதை பிளெஸ்ஸிங்னு இல்லைன்னே நம்ம சொல்ல முடியாது. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் பிளெஸ்ஸிங். ஃபர்ஸ்ட் பிளெஸ்ஸிங் நான் என்ன சொன்னேன்? அவர் நம்மளை அவருடைய சாயல்லே படைத்தார். அவர் சாயல்ல படைக்கும்போது இன்னொரு காரியம் அதில் இருக்குது. அவர் மனுஷனை படைச்சிட்டு அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசியிலே ஊதினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு நம்ம சுவாசிக்கிற இந்த அது கர்த்தருடைய சுவாசம். அப்போ அப்படியாக இருக்க நம்ம எவ்வளோ மேன்மை உள்ளவர்கள். நம்ம அதை நினச்சி அவரை துதிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய சுவாசத்தை நான் சுவாசிக்கிறேன், அப்போ எனக்குள்ள எந்த வியாதியும் இருக்காது. கிளைம் இட். ஆண்டவரே, எப்படி எனக்குள்ள வியாதி வரும்? ஆண்டவரிடத்தில் கேட்கணும். சுவாசம் உம்முடையது, என்னுடைய ஒவ்வொரு உறுப்பும் நீர், உம்முடைய கையின் கிரியை நான் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கணும். அதை விசுவாசித்தால் அது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக தங்கும். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எப்பொழுது நம்மளை தெரிந்து கொண்டார்? இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னே நம்மளை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. சரி, வசனம் இவைகளை சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு சாய்ஸ் வரலாம், என்னைய ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி எப்படி நான் சொல்ல முடியும்? இந்த உலகத்தில் அவர் வேதாகமத்தில் நிறைய காரியத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கிறதா? என்னைய ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டார்? ஏன்னா நம்ம எல்லாரும் டிஃப்ரெண்ட் குடும்பங்கள். நம்ம ஒருவேளை இந்த ஆலயத்தில் தேர் குட் பி பணக்காரன் இருக்கலாம், ஏழை இருக்கலாம், உயர்ந்த ஜாதிகளில் வித்தியாசம் இருக்கலாம், ரிலீஜனில் வித்தியாசம் இருக்கலாம், எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மளை எல்லாரையும் படைத்தார். அவருக்கு முன்னால் எல்லாரும் ஒன்று தான். there is no division in front of God. God is, நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அவர் மனுஷனை படைத்தார், எல்லாரும் அவருக்கு முன்பதாக ஒன்று தான் என்று சொல்லுகிறது. அப்போ இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதாகமத்தில் இருந்து 3 மனிதர்களை நான் தெரிந்து கொண்டேன். அவர்கள் மூலமாக நம்ம என்ன செய்வோம்? we will try to understand ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி. முதலாவது நான் தெரிந்து கொண்ட மனிதன் ஆபிரகாமை பார்த்தால், ஆபிரகாமை ஆண்டவர் 75வது வயதிலே தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்நாட்களிலே ரொம்ப செழிப்பானவன். அவன் நீங்கள் பார்த்தானா, he was a very rich man. அவன் he was not a poor man, he was a very rich man. அப்போ 75வது வருஷத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்கிறார். இப்போ பாருங்க, நம்ம செழிப்பான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், எல்லாம் செட்டிலாக இருக்கும். திடீர்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இதெல்லாம் விட்டு எடுத்துட்டு நீ போங்கிறாரு. நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் ஆபிரகாம் என்ன செய்கிறான்? அவைகள் மற்றிலையும் எல்லாவற்றையும் விட்டு அவன் எந்திரிச்சு என்ன செய்கிறான்? he just walks off. கர்த்தர் சொன்னார், நான் அதன்படி செய்வேன்னு சொல்லி
அவன் எல்லாவற்றையும் எடுத்துட்டு அவன் என்ன செய்கிறான்? he starts walking. அப்போ ஆபிரகாம் ஒரு பணக்காரர், அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவனை சொன்னார் நீ இங்கிருந்து போனிட்டு சொல்லி அவன் போயிட்டான். அப்போ அவனிடத்தில் ஒரு சின்ன குறைவு இருந்தது. இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் இருக்கிறது, நம்ம அதுக்காக ஜபிச்சுட்டு இருப்போம். ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதத்தின் மத்தியிலையும் எனக்கு சில காரியங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி நம்ம we will be waiting. அப்போ ஆண்டவர் 15ஆம் அதிகாரத்தில் அவன் 4 ராஜாக்களின் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு திரும்ப வர்றான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்லுறாரு, நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆபிரகாம் என்ன சொல்றான் தெரியுமா? ஆபிரகாம் சொல்றான், ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறீர் என்று சொல்லி பைபிள் சொல்லுது, தட் இஸ் குட். நீர் என்னோட இருக்கிறீர் என்று நீர் சொல்லுகிறீர். ஆனால் எனக்கு குழந்தை இல்லையாப்பா, நான் என்ன செய்வேன்? நான் குழந்தை வேணும்னுட்டு நான் ஆசைப்படுறேன்னு, எனக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் அவனோடு பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ அவன் சொல்றான், என் வீட்டில் தமஸ்குல இருந்து வந்த வேலைக்காரன் இருக்கிறான் எலியேசர், அவன் தான் எனக்கு குழந்தையோ அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்ளும் போது சொல்கிறார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்போ இவனுக்குள்ள கேள்வி, இந்த வேலைக்காரன் மூலமாக தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாரோ? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, இல்லை, உனக்கு நான் ஒரு பிள்ளையை தருவேங்கிறார். அப்போ அவன் வயசு அரௌண்ட் 85 வயசு ஆகும்போது, அதாவது நீங்கள் 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அதில் முதல் 2 வசனம், அவன் மனைவி வருகிறா, அவன்கிட்ட சொல்லுறா, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கேன்னு சொல்லுகிறார்ல, நம்மளுக்கு குழந்தை இல்லை இல்லையா? அப்போ நான் ஒரு காரியம் செய்கிறேன், என் வேலைக்காரி அதாவது ஹாகாரை உங்களுக்கு தருகிறேன், அவன் மூலமாக நீங்கள் எனக்கு குழந்தை தாங்க, ஒருவேளை ஆண்டவர் அவன் மூலமாக ஆசீர்வதிப்பாரோ என்று சொல்லி. இங்கே என்ன ஆகுது? அவன் தன்னுடைய சொந்த மூளையை யூஸ் பண்ணுறான். அவன் அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட அவன் ஒன்றுமே கேட்கல, தன் மனைவி சொன்னதை அப்படியே கீழ்ப்படுகிறான். அவனுக்கு இஸ்மவேல் பிறக்கிறது. திரும்ப நீங்கள் 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 18ஆம் அதிகாரம், அப்போ தான் அவனுக்கு வயசு 99. ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டது எப்போ? 75வது வயசில். இப்போ அவன் வயசு என்ன? 99. இன்னும் அவனுக்கு நீ குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி இருக்கும்னுட்டு சொல்லி. ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. 99வது வயசில் ஆண்டவர் வந்து திரும்ப சொல்கிறாரு, அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை இருக்கும்னு சொல்லி. சாராளோ சிரிக்கிறாள். தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி 100வது வயசுல அவனுக்கு குழந்தை பிறக்கிறது. நான் ஏன் சொல்லுகிறேன்னா, கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆபிரகாம் விசுவாசித்தான். 75வது வயசுல அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இது 100வது வயசுல 25 வருஷம் காத்திருக்கிறான் அந்த ஆசீர்வாதத்திற்காக. நாமும் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் சில காரியத்திற்காக காத்திருக்கும் போது சோர்ந்து போகிறோம். ஆண்டவரே இப்படி இருக்குமோ, நான் இதை செஞ்சிருட்டா, we will try our own methods to see whether God is in it. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் கூட இரு, அது போதும், just be with me. அந்த வசனத்துக்கு நான் வருகிறேன். அது ரொம்ப அருமையான வசனம். சரி, அப்போ நீங்கள் சொல்லலாம், ஒருவேளை பணக்காரனை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணுவாரோ? இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம போவோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் ஒரு அருமையான சகோதரனை பற்றி அங்கே இருக்கிறது, கிதியோனை பற்றி. அந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால், கிதியோன் யார் என்று சொன்னால், கிதியோன் ஒரு ஏழை மனுஷன், அவன் ஒரு விவசாயி. இப்போ பாருங்க, மீதியானர்கள் என்ன செய்வார்கள்? இஸ்ரவேலர்கள் விளைச்சலை விளைப்பாங்க, அது நல்லா விளைஞ்சி அது அறுப்புக்கு ரெடியாக இருக்கும்போது மீதியானர்கள் வந்து என்ன செய்வாங்க? அதெல்லாம் அறுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இஸ்ரவேலருக்கு. அப்போது அவங்க எல்லாம் அழுதாங்க ஆண்டவர்கிட்ட. அப்போ தான் ஆண்டவர் கிதியோனை தெரிந்தெடுக்கிறார். அவன் ஒரு ஏழை மனுஷன். அவன்கிட்ட வந்து சொல்லுகிறார், கிதியோனே, நீ இஸ்ரவேலை ரட்சிப்பாய் என்று சொல்லு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ
மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்லி கிதியோன் சொல்லுகிறான். அவன் சொல்றான் 12 கோத்திரம் இருக்கு இஸ்ரவேலுக்கு, அதுல எல்லாத்தோட சின்ன கோத்திரம் தான் மனாசே கோத்திரம். நான் மனாசே கோத்திரம் உள்ளவன் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, அந்த மனாசே கோத்திரத்திலையும் என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம். என்னையே நீர் எப்படி தெரிந்து கொண்டு நான் இஸ்ரவேலை யுத்தம் செய்ய முடியும் என்று சொல்லி அவனுக்கே ஆச்சரியமா இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய பார்வையிலே ஏழைன்னு இல்லை, பணக்காரன்னு இல்லை. God loves everyone. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். பாருங்க, 300 பேரை கொண்டு லட்சக்கணக்கான மக்களை அவன் போரடிக்க ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்து அன்னைக்கு இஸ்ரவேலை ரட்சித்தார் என்று சொல்லி வசனம் இருக்கிறது. நம்ம ரொம்ப டீட்டெயிலில் அதில் போகல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் மனாசே எளியவன், அவனை ஆண்டவர் யூஸ் பண்ணார். சரி, மூணாவது இன்னொரு ஆளை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். என் மனை சொல்வா, எப்பவும் நீங்கள் மெசேஜ் எடுத்தால் அந்த மனுஷனை குறித்து நீங்கள் சொல்லாமல் நீங்கள் இருக்கவே மாட்டீர்கள். தாவீது ராஜா, I just love him. அவருடைய காரியத்தை நாம் படிக்காத ஆண்டவரே சொல்வார்ல, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீதை சொல்லுவார். பாருங்க, தாவீது ராஜாவை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்றால், தாவீதுக்கு சாமுவேல் ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வருகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சவுலை வெறுத்தேன், நான் காண்பிக்கும் மனுஷனை நீ போய் அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். ஏசாவின் குடும்பத்துக்கு போ என்று சொல்லுகிறார். அவர் ஏசாவின் குடும்பத்துக்கு வருகிறார். சாமுவேல் வந்து நிற்கிறாரு. அப்போ ஏசாட்ட சொல்லுறாரு, உன் பிள்ளையெல்லாம் கூப்பிடுன்னுட்டு. அப்போ பாருங்க, ஒரு தகப்பன், we have to be very careful, we are also having children. ஒரு தகப்பன் 7 பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்து வீட்டில் நிப்பாட்டுகிறான். அவனுக்கு 8 பிள்ளைகள் இருக்கிறது. ஆனால் அவன் நினைக்கிறான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணணும்னா இந்த 7 பிள்ளைகள் தான் இருக்கும், இதில் தான் ஒருத்தனாக இருப்பான் என்று சொல்லி. குடும்பத்தில் இன்னைக்கு பாகுபாடு உண்டு, அண்ணன் தம்பிக்குள்ள பாகுபாடு உண்டு, பெற்றோர்கள் பார்க்கிறது உண்டு. ஒருத்தனை நேசிப்பார்கள், ஒருத்தனை வெறுப்பார்கள், உண்டு. இது உலகத்தில் உண்டு, அன்னைக்கும் இருந்தது. ஏசா 7 பேரை கூட்டி நிறுத்தினான். சாமுவேல் ஒவ்வொருத்தர்கிட்டையா போறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவரோ இருதயத்தை பார்ப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. உனக்கு இன்னும் பிள்ளை இருக்கோன்னுட்டு சாமுவேல் கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, ஒரு மகன் இருக்கிறான், ஆனால் அவன் ஆடு மேய்க்கிறான். ஹீ இஸ் குட் ஃபார் நத்திங், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் யா அப்படின்னு சொல்லி. அப்போ தான் சொல்கிறாரு, அவனை கூப்பிடுங்கிறார். அவன் தாவீது வருகிறான், அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். இன்னைக்கு யாராவது நம்மிலே நாம் யோசித்து கொண்டு இருக்கிறோமா? குடும்பத்தில் வெறும் ரொம்ப சிறியவன், ஆண்டவரே என்னை நேசிக்கிறவர் யாரும் இல்லை என்று சொல்லி. மை காட் இஸ் குட். நம்ம ஆண்டவர்கிட்ட பட்சபாதமே இல்லை. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறார். He loves everybody the same. So David was selected. David was chosen. சரி, நம்ம will come back to the subject. ஸோ நான் 3 பேரை சொன்னேன். ஏழை, எளியவன், குடும்பத்திலே ரொம்ப ஆகாதவன் என்று எண்ணினவரை கூட ஆண்டவர் He chose them. அப்போ உங்களை என்னையும் அவர் தெரிந்து கொள்ள மாட்டாரா? எடுத்துக்கொள்வோம். யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்ப நம்ம வருவோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதில் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இதை நாம் தியானித்தோம். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்க. ஸோ அவர் என்ன சொல்லுகிறாரு? நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம்ல, ஆசீர்வாதம்னா ஆண்டவரே என்கிட்ட இது இல்லை, அது இல்லை, அது எனக்கு எப்போ கிடைக்கும், இது எனக்கு எப்போ கொடுக்கும். ஆண்டவர் சொல்கிறார், கிடைக்கும். ஆனால் நீ எப்படி கிடைக்கும்னா, நீங்கள் என் நாமத்தினாலே, அதாவது இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்க. நீங்கள் போய் என்ன செய்யணுமா? கனி கொடுக்கணுமா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? நீங்கள் கனி கொடுக்கணும், நான் உங்களுக்கு தருவேன். ஆனால் யூ ஹேவ் டு பேர் ஃப்ரூட். நம்ம எல்லார்ட்டையும் பார்க்குறாரு. இத்தனை வருஷம் நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், நம்ம கனி கொடுக்குறோமா என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சரி, அப்போ நான் எப்படி கனி கொடுக்கிறது ஆண்டவரே, எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க. அதையும் ஆண்டவர் வசனத்தில் எழுதியிருக்கிறார். 15ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அவர் சொல்லலை நான் திராட்சை செடின்னு சொல்லலை. அவர் சொல்கிறார், நான் மெய்யான திராட்சை செடி. அதாவது அவர் மெய்யான திராட்சை செடின்னு சொல்லும்போது, மெய் என்றால் ட்ரூத்,
ட்ரூத் என்றால் அதில் லைஃப் இருக்குது, அதில் ஜீவன் இருக்கிறது. 4வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஸோ ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, நம்ம எல்லாரும் கனி கொடுக்கணும். ஆனால் எப்படி நம்ம கனி கொடுப்போம்னா, ஒரு செடி இருக்கிறது. அதாவது அவர் he has explained it so beautifully. என்ன இருக்கிறது? மெய்யான திராட்சை செடி. இந்த திராட்சை செடி யார்? இயேசு கிறிஸ்து. இதில் கொடிகள் இருக்கிறது. அவர் சொல்லுகிறாரு, எல்லா கொடிகளும் நம்மளாம். we are all the branches of the vine tree. அப்போ ஒரு செடியில் கொடி இருக்கும்போது அது ரெண்டும் இணைந்து இருக்கும். அது இணைந்து இருந்தால் அது பலனை தரும். அப்போ அந்த பலனை ஆண்டவர் நம்மிலே காண விரும்புகிறார். அந்த தான் இந்த வசனத்தை அவர் he has written so beautifully. அவர் என்ன சொல்லுகிறார்னா, we have to bear fruit. How will I bear fruit? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நான் 5வது வசனம் சொல்லுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. See, he has written, அந்த லைனை நம்ம அண்டர்லைன் பண்ணிடணும். என்னை அல்லாமல், அதாவது பிதா, அந்த இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னுட்டு he has told very clearly. ஸோ அதான் அவர் சொல்லுகிறார், என் கூட இருங்கிற, ஜஸ்ட் அபாய்ட் இன் மீ. இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல். ஆனால் அது சாய்ஸ் பார்த்துடுங்க. அவர் சொல்லும்போது என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ நம்ம நிலைத்திருக்க விரும்பாட்டா அவர் he will just say no. அவர் சொல்லுவார், சரி அறுத்து போடுவோம்னுட்டு சொல்லு. அவர் என்ன, இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சாய்ஸ். நம்மகிட்ட 2 சாய்ஸ் இருக்குது. நம்ம அவர்கிட்ட நிலைத்தும் இருக்கலாம், நம்ம நிலைத்து இருக்காமலும் போகலாம். நிலைத்திருந்தால் நம்ம கனி கொடுப்போம், நிலைத்திருக்காவிட்டால் நாம் கனி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ கனினா என்னது? வாட் டைப் ஆஃப் ஃப்ரூட் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் அஸ்? கனினா என்னது? என்ன கனியை ஆண்டவர் விரும்புவார் நம்மகிட்ட? வேதாகமத்தில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22 வாசிங்க. Galatians chapter 5 verse 22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். 9 கனிகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த கனிகள் நம்மளிலே தோன்றணுமா? அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் நிறைய கனிகளை எப்படி கொடுப்பீங்க? ஆண்டவரோடு இணைந்து இருக்கும்போது. இந்த கனிகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். லைக் நீங்கள் கிறிஸ்துவோடு இருக்கும்போது, நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும்போது இந்த கனிகளெல்லாம் மற்றவர்கள் நம்மளை பார்க்கும்போது, இந்த 9 கனி, இதில் 9 கனி இருக்கிறது. இது கிறிஸ்துவ லைக் கிறிஸ்துவை போல நான் வாழ விரும்புகிறேன்னு நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம். அதை நம்ம எப்படி இந்த சொசைட்டிக்கு காண்பிப்போம், எப்படி நம்ம மற்றவர்களுக்கு அதை காண்பிப்போம் என்றால், இதுதான் இந்த 9 கனி இருந்தாலே நாம் எல்லா விதமான காரியங்களையும் மக்களுக்கு காண்பிக்க முடியும். இதுதான் கனி, இதை தான் அவர் பார்க்க விரும்புகிறார் உங்களிலும் என்னிலும். ஆனால் நிறைய நேரம் நம்ம இந்த கனியை நம்ம வி அண்டர்மைன். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஆண்டவரோடு இருந்தால் போதும், அவர் எல்லாத்தையும் செஞ்சிருவார்னு சொல்லி. எஸ், he is ready to do it. அவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீ பிதாவினிடத்தில் எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன், ஆனால் உன்னிடத்தில் கனி காணப்படணும். அப்போ இந்த கனிகள் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம இவ்வளவு நாள் நம்ம கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம், நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், வசனத்தை கேட்குறோம். ஆனால் இந்த கனிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நம்மளை போல பரிதபிக்கப்பட்ட மனுஷன் வேற யாருமே இருக்க மாட்டான். இது வேதம் சொல்லுகிறது, டீச்சர்ஸ் அஸ். சரி, now we'll again go back to John 15 verse 16. அவர் என்ன சொல்லுகிறார்கள்? நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும். Now he says, நீ கனி மாத்திரம் கொடுக்கக்கூடாது, அந்த கனி உங்களிலே நிலைத்திருக்கணும். எப்பவும் அந்த கனி காணப்படும். அது ஜஸ்ட் இன்னைக்கு நான் அன்பாக இருப்பேன், நாளைக்கு நான் வித்தியாசமாக இருப்பேன். தட் இஸ் நாட் காட்ஸ் லவ். வாட் காட் வாண்ட்,
அந்த கனி வாண்ட்டை எப்பவும் இருக்கணும்னுட்டு விரும்புகிறார். ஏன்? சரி, 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசித்தால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அதை உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி 7வது வசனம் சொல்லுகிறது. அப்போ அவர் சொல்கிறார், யூ அபைட் இன் மீ அண்ட் மை வேர்ட் அபைட்ஸ் இன் யூ. அந்த வார்த்தைனா என்னது? அந்த வார்த்தைனா என்னது? வார்த்தையை யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 எப்படி சொல்லுகிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஸோ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அப்போ அது இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை அதுதான் அவர் சொல்கிறார், யூ அபைட் இன் மீ, my word abides in you. That is, Jesus himself says that it abides. இதை யோவான் ஸ்நானகன் லைக் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் he testifies this. See, யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இது சொன்னாலும் நீங்கள் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து பாருங்கள், அதில் அவர் அந்த வார்த்தையை குறித்து ரொம்ப கிளியராக சொல்லுவார். இப்போ அக்கா ஒன்றா சொல்லுங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போ யோவான் என்ன சொல்லுகிறார்னா, அந்த ஜீவ வார்த்தையை நாங்கள் தொட்டிருக்கோம் கைனால். தட் மீன்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் வித் ஹிம் ஆஸ் அ டிசைபிள். இவங்கெல்லாம் சீஷர்கள் அல்லவா, அவர் அதை சாட்சியாக சொல்கிறார். அந்த ஜீவ வார்த்தையை நான் தொட்டிருக்கிறேன், அதனால தான் நான் இவ்வளோ தைரியமாக வசனத்தை உங்களோடு சொல்லுகிறேன் என்று சொல்லி அதை உறுதியாக இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். பாருங்க, அப்போ ஆண்டவர் எவ்வளவு ஒரு அப்போது லைக் வி ஹாவ் டு பிலீவ் இன் ஹிம். அதுதான் அந்த வார்த்தை நம்மளுக்கு சொல்லுகிறது. ஸோ அந்த வார்த்தையில் நம்ம எப்பவும் இருந்தால் நம்ம கனி கொடுத்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி வசனம் நம்மளுக்கு மிகவும் அழகாக சொல்லுகிறது. அப்போ இந்த வார்த்தை, இந்த கனியை நம்ம எப்பவும் கொடுக்கணும்னா, இப்போ இதுவரை ஆண்டவர் எல்லாவற்றையும் தருவார் 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 என்று நம்ம படித்து கொண்டே வந்தோம். இப்போ நம்ம ஒரு கடைசியாக நான் முடிக்க இருக்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, இந்த காரியெல்லாம் ஆகணும், இந்த கனியெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னா நீங்கள் ஒரு காரியம் என்ன செய்யணும், நீங்கள் உங்களுடைய பாவ வழிகளை விட்டு நீங்கள் திரும்பமாக பிறக்கணுங்கிறார். யூ ஹேவ் டு பி எ born again. லைக் நீ திரும்பவும் பிறக்கணும். திரும்பவும் பிறக்கணும்னா எப்படின்னா, உன் பழைய வாழ்க்கையை இதுவரை நீ பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பாய், இதுவரை நீ செய்யத்தகாத காரியத்தை செய்திருக்கிறாய். ஒருவேளை நம்ம எல்லாரும் பாவிதான், நம்ம பாவம் செய்தபடினால தான் ஆண்டவர் அவருடைய மிகுந்த அன்பினாலே தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே தன்னைத்தானே கொடுத்து ஒரு 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 தன்னையே அவர் பலியாக கொடுத்தார், தன்னுடைய இரத்தத்தை. அவர் பாவம் அறியாத தேவன், உங்கள் பாவமும் என்னுடைய பாவத்துக்காகவும் அவர் சிலுவையிலே தொங்கினார். He became a perfect sacrifice. அந்த காலத்தில் there used to be, ஒருவன் பாவம் செஞ்சான்னா போய் பலி செலுத்துவாங்க. பலி செலுத்தும் போது அந்த பலியின் மேலே கையை வைப்பாங்க, பலி செலுத்தப்படும். அந்த மிருகம் உங்களுடைய பாவத்திற்காக அது பலி செலுத்தப்படும். அப்படிதான் அந்த காலத்தில் அவர்கள் பாவ நிவாரணை பலி என்று செலுத்தினார்கள். அப்பந்தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்காகவும் ஒரே நேரம் பலி செலுத்தப்படும் என்று சொல்லி ஆண்டவர் உலகத்துக்கு வந்து அவர் தன்னைத்தானே கொடுத்து அவர் நம்மளை எல்லாம் மீட்டு கொண்டார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, நம்ம மரிப்பதில்லை. நம்ம ஒன்லி வி வில் க்ளோஸ் அவர் ஐஸ், அவ்வளோதான். நம்ம கண்ணை மூடுனா நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருப்போம். எதனால்? நீங்களும் நானும் செஞ்ச புண்ணியத்தினால அல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செஞ்ச அந்த காரியத்தினாலே he died for. அதை நம்ம விசுவாசிக்கணும், அதை நம்ம விசுவாசிக்கிறதுனாலே நம்ம அங்கே இருப்போம். ஆனால் இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா, நம்ம அதை ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லை. நம்ம ஒருவேளை இதை ஏற்றுக்கொள்ளுவோம், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம். we celebrate Good Friday, we believe Easter, we praise God for his அவர் திரும்ப உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி. ஆனால் நம்ம மனம் திரும்பி இருக்கோமா, இதுதான் கேள்வி. God is asking that only. Have I repented? நான் செஞ்ச பாவத்தை அறிக்கை செய்துட்டு நான் திரும்ப அதை செய்யாமல் இருக்கேனா, அதுதான் கேள்வி.
ஒருவேளை இன்னொரு விதத்தில் அதை பார்க்கலாம். நம்ம சிலர்கிட்ட பேசுனா, ஒருவேளை என்கிட்டே பேசுனா நான் சொல்லுவேன், நான் என்கிட்ட பாவமே இல்லை, ஐ டோன்ட் சின். மனுஷன் அப்படிதான். மனுஷன் ஒரு நாளும் எக்ஸப்ட் பண்ண மாட்டான். என்கிட்ட பாவம், நான் பாவின்னு சொல்லி அவன் எக்ஸப்டே பண்ண மாட்டான். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நான் ரட்சிப்பின் வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்டேன். ஆனால் அதில் நடக்கிறது யாரு? நீங்கள் தான் நடக்கணும். நீங்கள் நடந்தால் தான் பரலோகத்துக்கு வர முடியும். நீங்கள் நடக்காட்டா வர முடியாது. ஆனால் நான் ரோடு ஹைவே போட்டு கொடுத்துட்டேன். இட்ஸ் க்ளீன், நோ டோல். ஐ ஹவ் ஆல்ரெடி பேட் எவ்ரி மணி. நான் உங்களுக்காக எல்லா கிரயத்தையும் கொடுத்து விட்டேன். அண்ட் ஐ ஹவ் மேட் தட் பியூட்டிஃபுல் வே கி நீங்கள் கண்ணை மூடினோன்னு யூ வில் பி வித் மீ இன் மை பாசம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். தட் இஸ் மோஸ்ட் ரிக்வயர்ட். நான் ஒரு வசனத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யர் ஆக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. See, this is so beautiful. அவர் சொல்லுகிறாரு, அவருடைய வார்த்தை நமக்குள்ள இராதான். அங்கே அவர் என்ன சொல்லுகிறாரு? நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேங்கிறாரு. ஆனால் நான் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறோம். 2வது, அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. வார்த்தை இல்லைன்னா நம்ம கனி கொடுக்க முடியாது. நம்ம கனி கொடுக்கலன்னா நம்ம கேட்டுக்கொள்வது ஏதோ அது நம்மளுக்கு கிடைக்காது. See, this is a very simple logic. நீங்கள் அந்த 2 வசனத்தையும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா பைபிள் கிளியர்லி டிஃபைன்ஸ். சில நேரம் நம்ம தோக்கடிக்கப்படும் போது நம்ம கேட்குறோம், ஆண்டவரே ஏன் எனக்குன்னுட்டு சொல்லி. See, I don't mean everything is related to the same, but Bible clearly says கொஞ்சம் கடினம் தான் அந்த வார்த்தைகள். ஆனால் வேதாகமாக அதுதான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் நம்மில் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது என்று சொல்லுகிறார். கனி கொடுக்கிறது தான் ஆண்டவருக்கு விருப்பம். கடைசியாக 2 வசனத்தை சொல்லி நான் என்னுடைய மெசேஜை நான் முடிக்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் வசனம் 7, 8 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, இல்லை ஒரு நிமிஷம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 7, 8 தான். எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி தாவீது சொல்லி இருக்கிறான். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட். இன்னைக்கு அவர் நம்முடைய பாவத்தை பார்க்காம இருக்கிறார். He is not seeing our sin and he is giving lot of blessing to us. ஆனால் அதுதான் சொல்லியிருக்கிறது, யார் பாக்கியவான்? பாக்கியவான்னா யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 32 நீங்கள் வீட்டில் போய் நிதானமாக உட்கார்ந்து படிங்க. இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் சங்கீதம். அதில் இதை தான் தாவீது அரசன் அவன் அதை தான் சொல்லியிருக்கிறான். அது படிக்க அதோடு நீங்கள் இதை ரோமர் 4ஆம் அதிகாரத்தையும் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தையும் யோவான் 15ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் வைத்து நீங்கள் மெடிடேட் பண்ணால் யூ வில் கெட் மெனி ஆன்சர்ஸ் ஃபார் யுவர் கொஸ்டின்ஸ். இன்றைக்கி கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம இன்றைக்கும் நம்ம சொல்ல வேண்டாம். யாராவது உங்கள்கிட்ட வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ எம் குட், ஐ எம் ஹாப்பி, நான் நல்லா இருக்கிறேன். ஆனால் இனி நம்ம எப்படி சொல்லணும்னு தெரியுமா? ஐ எம் பிளஸ்ட், ஐ எம் பிளஸ்ட், நான் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இதை நம்ம கிளைம் பண்ணணும். நிறைய நேரம் நம்ம கிளைம் பண்ணாமல் போகிறோம். அவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மளுக்கு ஒரு குறையும் இல்லை. நம்ம கேட்குறதெல்லாம் இட்ஸ் ஜஸ்ட் அ கிஃப்ட். ஒருவேளை இன்னைக்கு எனக்கு வீடு இல்லை, நான் ஆண்டவரே எனக்கு வீடு வேணும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அது ஆசீர்வாதம் இல்லை.
அது அது ஆசீர்வாதம் தான். ஆனால் அதை எப்படி சொல்லணும்னா, அது கர்த்தராலே கிடைக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம கேட்குறோம், தருகிறார். இப்போ உலக பிரகாரமாக நீங்கள் பாருங்களேன். இப்போ நீங்கள் ஒரு குரூப்பாக இருக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு காரியம் தேவை. நீங்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைப்பட்டு கூட தான் இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியுது என் ஃப்ரெண்டுக்கு இந்த தேவை இருக்குன்னு சொல்லி. அப்போ உலக மனுஷனாகிய, அதாவது நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனாகிய நீங்களும் நானுமே நம்ம இறங்குவோம். என் ஃப்ரெண்டுக்கு இது தேவை இருக்குது, சரி அவனுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோமேன்னு சொல்லி நம்ம இறங்குவோம். அப்போ பரமபிதா எவ்வளோ நல்லவர். அவரோடு நம்ம இணைந்து இருக்கும்போது உங்களுடைய தேவை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அந்தந்த நேரத்தில் அதை அவர் தர காத்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? ஜஸ்ட் பேர் ஃப்ரூட், அவ்வளோதான் நம்மகிட்ட கேட்குறாரு, வேற ஒன்றுமே கேட்கலையே. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். நீ உன்னுடைய பழைய பாவ வழியை விட்டு நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பி நீ ஒரு புது மனுஷனாகு. நீ ஒரு புது மனுஷன் ஆகும்போது நீ அநேக கனிகளை கொடுப்பார். ஆண்டவர் என்னது சொல்கிறார்? நீ கனி கொடுக்கிறது மாத்திரமல்ல, நீ கனி கொடுத்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். அவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறார். ஸோ என்னைக்கும் சரி இந்த காரியத்தில் நாம் மெடிடேட் செய்வோம். வி ஆர் பிளஸ்ட். நம்ம என்றைக்கும் நம்ம வாயினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்லன்னு நீங்கள் சொல்லிடவே சொல்லாதங்க. ஆண்டவர் எல்லா விதத்துலேயும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா காரியத்தையும் அதினதி நேரத்தில் அழகாக நம்மளுக்கு தந்து முடிப்பார். கர்த்தரிடத்தில் கேட்போம், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.